அதற்கு பிறகு 4 தேவதூதர்கள் பூமியின் 4 மூலைகளிலும் நிற்பதைக் கண்டேன். 4 தூதர்களும் 4 காற்றுகளையும் பிடித்து வைத்திருந்தனர். பூமியின் மீதும் கடலின் மீதும் மரத்தின் மீதும் காற்று அடியாதபடிக்கு கட்டுப்படுத்தினர். பிறகு கிழக்கு திசையிலிருந்து ஒரு தேவதூதன் வருவதைக் கண்டேன். அவனிடம் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோல் இருந்தது. அந்த தூதன் உரத்த குரலில் ஏனைய 4 தூதர்களையும் அழைத்தான். அந்த 4 தூதர்களுக்கும் தேவன் பூமியையும் கடலையும் சேதப்படுத்துவதற்கு உரிய அதிகாரத்தை கொடுத்திருந்தார். பிறகு முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கையை கேட்டேன். இஸ்ரவேலின் பல்வேறு குடும்ப குழுக்களிலிருந்து அவர்கள் 1,44,000 பேர் இருந்தார்கள். யூதா குடும்பத்திலிருந்து முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000, ரூபன் குடும்பத்திலிருந்து முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000, காத் குடும்பத்திலிருந்து முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000, ஆசேர் குடும்பத்திலிருந்து முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000, நப்தலி குடும்பத்திலிருந்து முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000, மனாசே குடும்பத்திலிருந்து முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000, சிமியோன் குடும்பத்திலிருந்து முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000, லேவி குடும்பத்திலிருந்து முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000, இசக்கர் குடும்பத்திலிருந்து முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000, செபுலோன் குடும்பத்திலிருந்து முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000, யோசேப்பு குடும்பத்திலிருந்து முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000, பென்யமீன் குடும்பத்திலிருந்து முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000. பிறகு நான் பார்த்தபோது மக்கள் கூட்டம் கூட்டமாக இருந்தனர். ஒரு மனிதனால் எண்ண முடியாத அளவுக்கு அவர்கள் அதிக எண்ணிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சகல நாடுகளிலும் பழங்குடிகளிலும் இனங்களிலும் மொழிகளிலும் இருந்து வந்தவர்கள். அவர்கள் சிம்மாசனத்தின் முன்னும் ஆட்டுக்குட்டியானவர் முன்னும் நின்றனர். அவர்கள் வெள்ளை அங்கிகளை அணிந்து தம் கைகளில் குருத்தோல்களை பிடித்திருந்தனர். அவர்கள் உரத்த குரலில் சிம்மாசனத்தில் மேல் வீற்றிருக்கும் நம் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் வெற்றி உரியது என்று குரல் எழுப்பினர். அங்கே 4 உயிருள்ள ஜீவன்களும் மூப்பர்களும் இருந்தனர். அவர்களையும் சிம்மாசனத்தையும் சுற்றி தேவ தூதர்கள் நின்றனர். அவர்கள் தலைகுனிந்து பணிவுடன் வழிபட்டார்கள். அவர்கள், ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் எல்லா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றனர். பிறகு மூப்பர்களில் ஒருவன் என்னிடம், வெள்ளை அங்கி அணிந்த இவர்கள் யார்? எங்கிருந்து இவர்கள் வந்தனர் என்று கேட்டார். அதற்கு நான், ஐயா, அது உங்களுக்கே தெரியும் என்றேன். அந்த மூப்பரோ, இவர்கள் மிகுந்த கஷ்டத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் ஆடைகளை ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் தோய்த்து உடுத்தியவர்கள். இப்பொழுது இவர்கள் வெண்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கின்றனர். எனவே இப்பொழுது இவர்கள் சிம்மாசனத்தில் உள்ள தேவனின் முன்னால் நிற்கின்றனர். அவர்கள் இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் தேவனை வழிபடுகின்றனர். சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் தேவன் அவர்களை காப்பாற்றுவார். இவர்களுக்கு ஒருபோதும் மீண்டும் பசி வருவதில்லை. இவர்களுக்கு ஒருபோதும் தாகம் எடுப்பதில்லை. சூரியன் இவர்களை சுடுவதில்லை. வெப்பமும் இவர்களை தாக்குவதில்லை. சிம்மாசனத்தின் நடுவில் உள்ள ஆட்டுக்குட்டியானவரே இவர்களின் மெய்ப்பராகி இவர்கள் அனைவரையும் ஜீவ தண்ணீருடன் ஊற்றுக்கு அழைத்துச் செல்வார். இவர்களின் கண்களில் இருந்து பெருகும் ஒவ்வொரு கண்ணீரை துளியையும் தேவன் துடைத்து விடுவார்.